நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்மிடம் ஒரு நீண்ட காலமாக ஒரு விவாதம் இருக்கிறது. கிராமங்கள் சிறந்ததா நகரங்கள் சிறந்ததா என்று, அல்லது கிராமத்தில் வாழ்வது ஆரோக்கியமானதா நகரங்களில் வாழ்வது ஆரோக்கியமானதா என்று பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. கிராம வாழ்க்கையே சிறந்தது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், நகர வாழ்க்கையே மேம்பட்டது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாத பிரதிவாதங்களுக்கு இடையே தொடர்ந்து கிராமப்புறங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி வருகிறவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்குமான அடிப்படையிலான வித்தியாசங்கள் என்ன, அந்த அடிப்படையான வித்தியாசங்கள் எதை குறிக்கின்றன என்பதை பற்றி பல்வேறு விதமான பொருளாதார அல்லது வாழ்வியல் சார்ந்த அளவுகோல்களின்படி தொடர்ந்து மதிப்பீடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய புள்ளியியல் துறை சமீபத்தில் அப்படி செய்த ஒரு ஆய்வில் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கும் நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, அதாவது எந்த நகரத்தில் வாழ்பவர்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார்களா கிராமப்புறங்களில் வாழ்பவர்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார்களா என்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆய்வை மேற்கொண்ட போது நகர்ப்புறங்களில் இருப்பவர்களில் 12% பேர் தங்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு நோய் இருப்பதாக, ஒரு உடல் உபாதை இருப்பதாக சொல்வதாக அந்த புள்ளிவிவரம் கூறுகிறது. ஆனால் இதே கிராமப்புறங்கள் என்று வருகிற போது 9% பேர், அதாவது இப்போ 3% பேர் குறைவாக தங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் என்கிற ஒரு உண்மை அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒரு புள்ளி விவரம் முன்வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு உண்மைகளும் எதை குறிக்கின்றன என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். நண்பர்களே, உண்மையிலேயே நமக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. கிராமப்புறங்களில் சுத்தமான குடிநீர் இருக்கிறது, சுத்தமான காற்று இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வாகனங்களினுடைய புகை அல்லது நகர்ப்புறங்கள் உருவாக்கக்கூடிய கழிவு நீர்கள், சாக்கடைகள் போன்றவற்றினுடைய ஒரு சுற்றுப்புற சுகாதாரக்கேடுகள் இதெல்லாம் அங்கு மிகவும் குறைவு. அதே போல் நீர்நிலைகள் என்பது ஒப்பீட்டளவில் மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. இதனால் கிராம வாழ்க்கை என்பது நகர்ப்புற வாழ்க்கையை விட மேம்பட்டது என்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியானால் தொடர்ந்து மக்கள் ஏன் நகரங்களை நோக்கி வருகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏன் மக்கள் துன்பத்தை தேடி இங்கு வருகிறார்களா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி யோசிக்கிற போதுதான் உண்மையில் கிராமங்களை பற்றி உருவாக்கப்படுகிற இந்த கற்பிதங்களுக்கு பின்னே இருக்கக்கூடிய உண்மை என்ன என்று பார்க்கிற போது நமக்கு பல அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்திகள் வெளிப்படுகின்றன. பொதுவாக இந்த நோய் தொடர்பான புள்ளி விவரங்கள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்று கேட்டால் மருத்துவர்களிடம் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது நகர்ப்புறங்களில் தங்களுடைய நோய்களுக்கு வைத்தியம் செய்து கொள்ளக்கூடிய, மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் அதற்கான ஒரு மனோபாவம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் நகர்ப்புறங்களில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டியிருக்கிறது. அதாவது நகர்ப்புறங்களில் வைத்தியம் செய்து கொள்வதற்கான வசதிகளும் இருக்கின்றன, அதற்கான வருமானமும் மக்களிடம் இருக்கிறது அல்லது கணிசமானவரிடம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் அதை பார்க்கலாம். இன்னொன்று, நோய் தொடர்பாக வைத்தியம் தொடர்பான விழிப்புணர்ச்சி என்பது நகர்ப்புறத்தில் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாகவும் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றும் நாம் அதை பார்க்கலாம். ஆனால் கிராமப்புறங்கள் இன்றும் கல்வியில் பின்தங்கியவையாக இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் அங்கே கிடைப்பதில்லை. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்பில் வைத்தியம் செய்து கொள்வது என்பது மிகவும் செலவு பிடிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையில் கிராம மக்கள் பல சமயங்களில் தங்களுக்கு ஒரு நோய் வந்தால் கூட அவற்றை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இது நடைமுறையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. பலரும் தங்களுடைய நோய்கள் முற்றிப்போய் இறுதிக்கட்டத்துக்கு வருகிற வரை அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது, வைத்தியம் செய்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் அதற்கான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அறியாமையும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றன. கிராமப்புறங்களில் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாததும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் அதாவது தங்களுக்கு இந்த மருத்துவ நல காப்பீடுகள் செய்து கொள்வது என்பது நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு நோய் வந்தால் கூட உடனடியாக மருத்துவர்களை போய் பார்க்கிறார்கள், மருத்துவமனைகளுக்கு செல்கிறார்கள்.
ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி மருத்துவ காப்பீடுகள் செய்வது என்பது ஒப்பீட்டளவில் மிக மிக குறைவாக இருப்பதனால் அவர்கள் மருத்துவ செலவுகளுக்கு அஞ்சிய மருத்துவமனைகளுக்கு செல்வதில்லை. இதனால் கிராமப்புற மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் போன்றும் அல்லது குறைவான நோயாளிகள் இருப்பவர்கள் போன்றும் நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் அதிக நோய்வாய்ப்பட்டு இருப்பது போன்றும் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. உண்மையில் கிராம மக்கள் வைத்தியம் மறுக்கப்பட்டவர்களாக அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான மருத்துவத்தை நாட முடியாதவர்களாக அவர்கள் இருப்பதுதான் யதார்த்தம் என்பதை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், இப்படி மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தகைய மருத்துவமனைகளை தேடி போகிறார்கள் என்பதை பற்றியும் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. அது என்ன சொல்கிறது என்று கேட்டால், இது போன்ற மருத்துவமனைகளை தேடி செல்பவர்கள் அவர்கள் நகர்ப்புறங்களாகட்டும் கிராமப்புறங்களாகட்டும் அவர்கள் அரசு பொது மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவர்களை நாடி செல்வதே அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் அவர்கள் இதில் சுட்டி காட்டுகிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், உண்மையில் பொது மருத்துவம் என்பது இங்கு பலவீனமடைந்து விட்டது, அரசு மருத்துவத்துறை என்பது பலவீனமடைந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு புறம் வறுமை இருந்தால் கூட, மருத்துவ செலவு அதிகரித்து விட்டால் கூட அவர்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளை நாடுவது என்பதனுடைய நாடாமல் இருப்பது என்பதனுடைய காரணம், அங்கு போனால் ஒழுங்காக வைத்தியம் கிடைக்காதோ, ஒழுங்கான மருந்துகள் கிடைக்காதோ என்கிற ஒரு பயத்தினால் அவர்கள் தனியார் மருத்துவர்களை நாடுகிறார்கள். இதுவும் கூட ஒரு கட்டத்தில் இந்த தனியார் மருத்துவத்தினுடைய வர்த்தகம் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை மக்களிடம் மருத்துவம் தொடர்பாக ஏற்படுத்திவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் கிராமங்கள் நகரங்களில் உண்மையில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக குறைவா என்பதை நாம் பார்ப்பதற்கு வெறுமனே வரக்கூடிய மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கையை பார்ப்பதனால் அதை அறிய முடியாது. மாறாக மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறதா, மருத்துவம் செய்வதற்காக பொருளாதார சூழ்நிலை இருக்கிறதா, மருத்துவர்களை நாடக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா, நோய்களை பற்றிய அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்கிற கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையிலேயே கிராமப்புறங்களில் நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்களா, நகர்ப்புறங்களில் நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு நாம் விடை தர முடியும். அப்படி நாம் செய்யாமல் வெறுமனே நகரங்களை அது ஏதோ சுகாதாரத்தில் சீரழிந்தது போன்றும் கிராமங்கள் ஆரோக்கியமாக இருப்பது போன்றும் பார்ப்பது என்பது ஒரு தவறான பார்வை. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிராமப்புறமாகட்டும் நகர்ப்புறங்களாகட்டும் எல்லா இடங்களிலுமே ஏழை எளிய மக்கள் மருத்துவம் செய்வதற்கு இயலாத ஒரு நிலையில், மருத்துவத்தை நாட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படி செய்வதன் மூலமாக பலருடைய நோய்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு சமூகத்தில் உண்மையான நோயாளிகளுடைய எண்ணிக்கை வெளிவருவதே இல்லை. பொருளாதாரமும் உடல் நலமும் ஒன்றுக்கொன்று இவ்வளவு நேரடியாக தொடர்புடையதாக இருப்பது என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. பெரும்பாலான மக்கள் எந்த மருத்துவ வசதியும் இல்லாமல் அல்லது நவீன அறிவியல் சார்ந்த எந்த மருத்துவத்தையும் நாட முடியாத ஒரு நிலையில்தான் தங்களுடைய அழிவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், முற்றிலும் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தையும் நாம் இந்த புள்ளி விவரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.